இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் குறித்து கூறும் கல்வெட்டு எது? பாண்டியர்களின் கிராம நிர்வாகம் குறித்து கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மானூர் கல்வெட்டு. மானூர் கல்வெட்டு இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இனி நெக்ஸ்ட் கொஸ்டின், பாண்டியர்களின் குதிரை வணிகம் பற்றி பதிவு செய்தவர் யார்? பாண்டியர்களின் குதிரை வணிகம் குறித்து பதிவு செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாசப். ஆன்சர் வாசப். நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்லவர்கள் டேஷ் அரசர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? பல்லவர்கள் டேஷ் அரசர்களின் கீழ் சிற்றரசர்களாக இருந்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சாதவாகனர்கள். சாதவாகனர்கள். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சிம்ம விஷ்ணு. ஆன்சர் சிம்ம விஷ்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சோழர் மற்றும் பாண்டியரை வெற்றி கொண்ட பல்லவ அரசர் யார்? சோழர் மற்றும் பாண்டியரை வெற்றி கொண்ட பல்லவ அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிம்ம விஷ்ணு. ஆன்சர் சிம்ம விஷ்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடைசி பல்லவ மன்னன் யார்? கடைசி பல்லவ மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அபராஜிதன். ஆன்சர் அபராஜிதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பரஞ்சோதி. ஆன்சர் பரஞ்சோதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் பின்பற்றிய மதம் எது? முதலாம் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் பின்பற்றிய மதம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, சமண மதம். ஆன்சர் சமண மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் மகேந்திரவர்மனை சைவத்திற்கு மாற்றியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மனை சைவத்திற்கு மாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருநாவுக்கரசர். ஆன்சர் திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மத்த விலாச பிரகடனம் டேஷ் மதத்தை இழிவுபடுத்தியது? மத்த விலாச பிரகசனம் டேஷ் மதத்தை இழிவுபடுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, புத்த மதம். ஆன்சர் புத்த மதம். நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலாம் நரசிம்மவர்மனின் மகன் யார்? முதலாம் நரசிம்மவர்மனின் மகன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இரண்டாம் மகேந்திரவர்மன். ஆன்சர் இரண்டாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, இரண்டாம் நரசிம்மவர்மன். இரண்டாம் நரசிம்மவர்மன். இவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, அதுதான் ராஜசிம்மன். இரண்டாம் நரசிம்மவர்மனினுடைய வேறு பெயர் தான் ராஜசிம்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அவனி சிம்மர் என்ற பட்ட பெயர் கொண்ட அரசர் யார்? அவனி சிம்மர் என்ற பட்ட பெயர் கொண்ட அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சிம்ம விஷ்ணு. ஆன்சர் சிம்ம விஷ்ணு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் என்ற பட்ட பெயர்களை கொண்ட அரசர் யார்? சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபரன், சித்திரக்கார புலி, விசித்திர சித்தன் எனும் பட்ட பெயர்களை கொண்ட அரசன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, முதலாம் மகேந்திரவர்மன். ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாமல்லன், வாதாபி கொண்டான் என்னும் பட்ட பெயர்களை கொண்ட அரசன் யார்? மாமல்லன்,
வாதாபி கொண்டான் என்னும் பட்ட பெயர்களை கொண்ட அரசன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் அமைப்பில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது? யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னங்கள் அமைப்பில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1984. ஆன்சர் 1984. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி? பாறை குடைவரை கோவில்கள் யாருடைய பாணி? ஆன்சர் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன். ஆன்சர் முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணி? ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணி? ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் முதலாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணி? கட்டுமான கோவில்கள் யாருடைய பாணி? ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாம் நரசிம்மவர்மன். ஆன்சர் இரண்டாம் நரசிம்மவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் எது மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள்? கீழ்கண்டவற்றில் எது மகேந்திரவர்மன் பாணியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு சின்னங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் டி மண்டகப்பட்டு. ஆன்சர் மண்டகப்பட்டு. அவ்வளோதான், நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.